நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஏசப்பா, எத்தனை பேருக்கோ கொடுக்கப்படாத சாக்கியத்தை நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் தந்துக்கிங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய வசனம் எங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் உயிர்ப்பிக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்த போகிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எத்தனை பேரோ இருதயத்தில் கலக்கங்களோட உம்முடைய வசனத்தை ஆர்வத்தோடு கேட்கறதுக்கும் ஏசப்பா, கலக்கங்களோடு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி கவலைகளோடையும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அவங்களுடைய இருதயங்களை ஆச்சுங்க ஏசப்பா. உம்முடைய வசனத்தின் மூலம் ஒவ்வொருத்தவங்களுடைய இருதயத்தையும் நீங்கள் தேய்ச்சிங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் என் மூலமாக உம்முடைய ஜனத்துக்கு என்ன பேச சித்தமாக இருக்கீங்களோ ஏசப்பா, நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஏசப்பா, ஆவியானவர் நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. ஏசப்பா, அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உங்களுடைய பிரசனம் வெளிப்படட்டு. அந்த பிரசனத்தை ஒவ்வொருத்தவங்களும் உணர்றதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களும் இந்த வசனம் ஆறுதலாகவும் தேய்ச்சக்கூடிய இருதயத்தையும் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் இந்த பூமியில் வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொல்லி வார்த்தையினால் சொன்னாங்க. சொன்ன உடனே உண்டாயிடுச்சு. அதே போல் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தேவனோட படைப்புகள் தான் இருக்குது. அந்த படைப்புகளே ஃபஸ்ட்டு படைப்பு என்னன்னா வெளிச்சம். தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குனது. பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி எப்படி இருந்துன்னா ஒருங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பூமியில் இருள் இருந்துச்சு. தேவன் இந்த பூமியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு செய்த அற்புதம் என்னன்னா வெளிச்சம் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தேவன் தன்னோட சாயலாட்டி மனுஷனை சிருஷ்டாங்க. மனுஷனை என்ன எதுக்காக ஏன் சிருஷ்டாங்க அப்படின்னா தேவன் தன்னோட சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் தன்னோட விருப்பத்தின்படி நான் செஞ்ச மனுஷங்க நடக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அந்த திட்டத்தை தன்னோட பிள்ளை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் மனுஷனை சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தேவன் மனுஷனை சிரிச்சிச்சு. அவங்க பாவமான இருள் காணப்பட்டுச்சு. அந்த பாவமான இருளிலிருந்து நீக்கிறதுக்காண்டி தான் தேவன் பண்ணுறாங்கன்னா நமக்காக மனுஷ அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காண்டி நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு அவங்களுடைய இரத்தத்தினால நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் பரிசுத்தமாக்கி வழி நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவன் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே நம்ம வரும்போது மூச்சை நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக காணப்படுவோம். நம்ம நிறைய பாவத்தில் இருளில் காணப்பட்டாலும் தேவன் நமக்குள்ளே இல்லை, தேவன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம இருளாக தான் இருப்போம். நம்ம என்ன காரியம் நம்ம செஞ்சாலும், படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்த கட்டம் நம்ம போனாலும் நம்மளால் வெற்றியே பெற முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வேலையில் அடுத்த கட்டம் ப்ரொமோஷனுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணாலும் எல்லாமே வெற்றியும் கிட்ட நம்ம போனாலும் அந்த சக்ஸஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளுக்கு தோல்வியில் தான் முடியும். ஆனால் தேவன் நமக்குள்ளே இருக்கும் மூச்சை நம்ம முடியாததுமே நம்ம ஏசப்பா நம்மளுக்கு முடிக்க பண்ணுகிற தேவன். அதோடு மட்டும் இல்லாமல் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்,
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தேவன் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் தேவன் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்தில் வெளிச்சமாக மாற முடியும். இப்போ ஒரு ஊரில் நிறைய மாடி வீடு, சின்ன சின்ன வீடுகள் இருந்தாலும், ஆனால் அந்த ஊரில் ஒரு வீடு மட்டும் 2 மாடி 3 மாடியாக இருந்தாலும், நம்ம அந்த ஊரில் என்ட்ரி ஆகும்போது பஸ்ஸில் போகும்போதும் காரில் போகும்போதும் நடந்து போகும்போதும் நம்ம பார்க்கலாம். மற்ற எல்லா வீடும் சின்னதாக இருந்தாலும் 2-3 மாடி அந்த ஊர்லேயே பெருசாக கட்டணம் கட்டினவங்கள அந்த வீடை நம்ம பார்த்தா மாத்திரம்தான் நம்ம கீழே இருந்து பார்த்தா அது கிளியராக தெரியும். அந்த வீடு, அந்த பில்டிங் நம்மளுக்கு மறைக்கப்படாது. ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதே போல தான் தேவன் நமக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம், நிறைய பேருக்கு பிரயோஜனமாகவும் இருப்போம். இந்த தாவீது கோலியாத் அந்த கதையை நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போகும்போது அந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா அதில் கோலியாத்து தாவீது கதை சொல்லப்பட்டிருக்கோம். அது என்னென்னா, தாவீது சின்ன பையன்தான், ஆனால் கர்த்தருடைய நாமத்தை தரித்து அவன் கோலியாத்துக்கு முன்னால் போகிறான். சவுல் ராஜாவே அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். ஆனால் இந்த தாவீது எந்த பயமும் இல்லை. ஆனால் அவன் போர் பண்ண, கோலியாத்து கூட போர் பண்ண போகிறான். ஆனால் அந்த போரில் நான் போகும்போது ஆனால் அந்த சவுல் ராஜா கிட்ட சொல்லும்போது அந்த சவுல் ராஜாவே பயப்படுறாங்க. ஆனால் தாவீதை நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35வது வசனம் 33ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கும் போகும்போது அவன் சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்கிறான், அது நீ பெலிஸ்தியனை சுத்தம் பண்ணதுக்கு உன்னால் அது முடியாது, நீ ஆனால் சின்ன பையன் அப்படின்னு. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்னா, தன்னோட சிறு வயது முதல் யுத்த வீரன் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஏசப்பா தாவீது கூட இருந்ததுனால தாவீது என்ன பண்ணுறான், தன்னோட உயர் அதிகாரியான அந்த ராஜா கிட்டேயே அவன் தைரியமாக பேசுகிறான். நான் கோலியாத்தை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் யாருக்கு வருதுன்னா இந்த தாவீது ராஜாவுக்கு வருது. அதுக்கப்புறம் தாவீது சவுலை பார்த்து சொல்கிறான், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆடை பாதுகாத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் என்னோட ஆடை வேட்டையாட வந்துச்சு. ஆனால் அதில் இருந்தும் நான் என்ன பண்ணேன், ஆடை நான் பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தாவீது என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு தைரியம் இருக்குது அவங்கிட்ட. தாவீது சவுல்கிட்ட சொல்கிறான், 37வது வசனம், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். சவுல் தாவீதுகிட்ட சொன்னான், கர்த்தர் உன் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தாவீதோட அந்த தைரியம், விசுவாசம், கர்த்தர் மேலே வச்சிருக்க தைரியம், விசுவாசத்தை கண்டு சவுல் சொல்கிறான், போ, கர்த்தர் உன் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சவுல் ராஜா தாவீதுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. அதுவும் தாவீது போகிறான். அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களில் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தராகிய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். என்னென்னா, இவன் தாவீது போருக்கு போகிறான். ஆனால் சவுல் ராஜா நிறைய இது கொடுக்குறாங்க. சவுல் ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கேடகம் ஈட்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தாவீதுக்கு செட் ஆகலை. ஏன்னா தாவீது தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு அதெல்லாம் செட் ஆகலை. அவன் என்ன பண்ணுறான்னா, 5 கூழாங்கல்லும் ஒரு கவனம் மாத்திரம்தான் கொண்டுட்டு போகிறான். ஆனால் கடவுள் மேலே ஒரு விசுவாசம், கர்த்தர் நம்ம இந்த ஜனங்களை என் மூலமாக பாதுகாப்பாங்க, இந்த போரில் வெற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசமும் அந்த தாவீதுக்கு காணப்பட்டுச்சு. கர்த்தர் மேலே நம்பிக்கையில் அவன் போகிறான். அவன் போன உடனே யாருன்னா கோலியாத் அவனை ரொம்ப நிந்திக்கிறான்.
நீ வந்து சின்ன பையன் அப்படின்னு. ஆனாலும் அந்த கேலிக்கெல்லாம் அவன் தாவீது வந்து பின்வாங்கி போகலை. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாங்க, அது ஒரு விசுவாசத்தோடு இருப்போனா. அதோடு மட்டும் இல்லாமல் தாவீது வந்து கோலியாத்து கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். அவன் பெரியவன், நான் சின்னவனாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஸ்கூல் படிக்குமோ இருக்கும் சரி, நம்ம காலேஜ் படிக்குமோ இருக்கும் சரி, படிப்பு விஷயத்துலேயும் வேலை விஷயத்துலையும் பார்க்கும்போது சரி, நம்மளோட உயர்ந்த அதிகாரிகள் நம்ம கூட இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்க, நல்லா வேலை பார்க்குறவங்க, நல்ல டேலண்டாக இருக்கிறவங்களாம் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லட்டாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம வந்து முடியாத காரியத்தில் அவங்களாலே அவங்க சொல்லுவாங்க, என்னாலே நான் நல்லா படிக்கனே, அது என்னாலே அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல, அது ஒன்றால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை கீழே தள்ளி பார்த்தாலும் நம்ம விசுவாசத்தை, கடவுள் மேலே வச்சுருக்க அந்த விசுவாசத்தை குறைக்க பார்த்தாலும் நம்ம வந்து அதுலேருந்து விலகி வந்துடக்கூடாது. ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, ஏசப்பா இந்த காரியத்தில் வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசம் அதிகரிக்கணுமே தவிர அந்த விசுவாசம் குறையக்கூடாது. ஆனால் அந்த தாவீதை நம்ம பார்க்க முடிச்ச அவன் வந்து கோலியாத்தை பார்த்து உயரமாக இருக்கானேன்னு சொல்லி பயப்படையலை. ஏன்னா ஏசப்பா வந்து அவன் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையே அவன்கிட்ட இருந்துச்சு. தன்னோட ஒப்பிட்டு பார்க்கல. அந்த தாழ்வு மனப்பான்மைலாம் இல்லை. இந்த தாழ்வு மனப்பான்மை, மற்றவங்க கிட்ட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியம், அவங்க பெரியவங்களாக இருக்காங்களே, நம்ம சின்னவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தேவன் வந்து நம்ம கூட செயல்பட மாட்டாங்க. ஏசப்பா நம்ம கூட இருந்து செயல்பட நினச்சாலும் அது நம்மளால் செயல்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விசுவாசம் அப்படி நம்மக்கிட்ட குறைஞ்சி போடும். ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா முடியாததே முடிக்க பண்ணுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். அதனால் தாவீதை போல் நம்ம தேவனோடு நம்ம நெருங்கி இருக்கும் போது அந்த விசுவாசம் இருக்கும் போது கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் சொல்லி தாவீது போகிறான். அந்த போரில் தேவன் வந்து அவனுக்கு அற்புதத்தை செஞ்சாங்க. அந்த கோலியாத்து முன்னாடியும் அப்புறம் அந்த சவுல் ராஜா முன்னாடியும் அவங்களுடைய ஊர் ஜனங்கள் முன்னாடியும் அவன் சின்னவனாக இருந்தாலும் அவனை உயர்த்தி வச்சாங்க. அதே போல் தேவன் நமக்குள்ளே வெளிச்சமாக இருந்தால் மாத்திரம் நம்ம வந்து இந்த உலகத்தில் வெளிச்சமாக வாழ முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இருளில் காணப்பட்டாலும் அடுத்த இருள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியலை அப்படி நம்ம நினச்சாலும் நம்ம தேவன்கிட்ட கண்டிப்பாக ஏசப்பா எனக்கு நான் இருளான வாழ்க்கையில் இருக்கேன், அடுத்த கட்டம் என்னால் போக முடியலை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் என்னுடைய இருதயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடிச்ச கண்டிப்பாக ஏசப்பா நமக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எழும்பி பிரகாசிப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். நம்ம வந்து ஏசப்பாவோட அன்பை மற்றவங்களுக்கு சொல்லவங்களாட்டும் நம்ம காணப்படுவோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43வது வசனம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. நல்ல மரம் வந்து எப்போதுமே கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் எப்போதுமே நல்ல கனியை கொடுக்காது. நல்ல மரம் கெட்ட மரம் அது நம்ம எப்படி பார்ப்போம்? நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஒரு மரம் நம்ம வளர்க்குறோம், அதை வந்து நம்ம சின்னதுலேயே நம்ம வளர்த்தோன்னா அது தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் அது வளர்ந்து அது பூக்கும். ஃபஸ்ட்டு பூத்து அது காய்க்கும். காய்ச்சதுக்கு அப்புறம் அது காய் வச்ச அப்புறம் பழம் வந்து பழுக்கும். பழுத்த அப்புறம் நம்ம பறித்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரம்தான் அது நல்ல காயா, அந்த மரம் நல்ல மரமாக கெட்ட மரமாக தெரியும். அதே போல தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும், எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா தேவன் வந்து நமக்குள்ளே வெளிச்சமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லவங்களாக வாழ முடியும். தேவன் வந்து நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்மளோட குணங்கள் எல்லாமே வித்தியாசமாக மாறும். தேவன் வந்து நமக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய குணங்கள் வித்தியாசமாக இருக்கும். 2 வித்தியாசம் உண்டு. தேவன் நம்ம கூட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்முடைய குணங்கள் மாத்திரம்தான் வெளிப்படும். மற்றவங்க நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா எப்போ சொல்கிறாங்கன்னா அது தேவனுடைய பிள்ளையா, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா நம்ம செய்யும் போது நம்மளுடைய செயல்கள் வந்து வெளிப்படும். நம்ம செயல்கள் வெளிப்படுகிற மாத்திரம்தான் அந்த மற்ற ஜனங்கள் வந்து நம்மளை வந்து நீ ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா உன் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஏசப்பாவோட
கட்டளைகள்லாம் நம்ம கடைபிடிச்சி ஏசப்பாவோட சித்தம் என்னன்னு சொல்லி அறிஞ்சு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளையாட்டு நம்ம வாழணும். அதுவும் தேவன் வந்து ஃபஸ்ட்டாக நமக்குள்ளே வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படும் இருள் எல்லாம் மாறி நம்மளுடைய குணங்கள், தேவனுக்கு பிரியலாத குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கி நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையாட்டு நம்ம வாழும்போது நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எழும்பி பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறது போது தன்னுடைய அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசே என்ன பண்ணுறான்னா, சாட்சி பலகையை கொண்டுட்டு சீனாய் மலையிலேருந்து இறங்கி வாரான் மோசே. அப்போது மோசே வந்து தேவனோட உறவாடிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வாரான். அப்போ வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் யார், ஆரோன், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கீழே இருந்து மோசையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா பிரகாசமாக இருந்துச்சு. ஏன் பிரகாசமாக இருந்துச்சு? மோசையும் தேவன் கூட பேசிகிட்டு இருந்தான், அதனால அவனுடைய முகம் வந்து பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிரகாசத்தை மோசை உணரலை. யார் உணர்ந்தா? அந்த ஜனங்கள் வந்து உணர்ந்து ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசையோட முகம் பிரகாசமாக இருந்துச்சு, அதனால அவங்க கிட்ட போகுவதுக்கு எல்லாருமே பயந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மோசை என்ன பண்ணுறான்னா, சீனாய் மலைக்கு போகிறான். அப்போ அவனோட முகம் வந்து பிரகாசமாக இல்லை. தேவனோட உறவாடிட்டு அதுக்கப்புறம் சீனாய் மலையிலேருந்து அந்த சாட்சி பலகையெல்லாம் கொண்டுட்டு கீழே இறங்கி ஜனங்களை பார்க்கறதுக்கு போகும்போது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு. அங்குள்ள ஜனங்கள் எல்லாருமே பயந்தாங்க. இப்போது நம்ம வந்து ஏசப்பா பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து ஏசப்பா செய்யக்கூடிய அற்புதம் நம்ம வந்து உணராமல் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே இவன் வந்து ஏசப்பா பொண்ணு, இவன் ஏசப்பா பிள்ளை, அதனால் நம்ம வந்து இவங்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, இவனை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா தேவன் வந்து இவனுக்காண்டி நம்மக்கிட்ட யுத்தம் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம வந்து ஒருத்தங்களை இவனை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து தேவன் வந்து யார் மூலமாக நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி உள்ள பயம் வந்து காணப்படும். அதே போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மோசைக்கிட்ட போகவே நல்லா பயப்பட்டாங்க. நம்மளும் தேவன்கிட்ட அதிக நேரம் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபம் பண்ண போச்சு, தேவன் கூட நம்ம உறவாட போகும்போது நம்ம வந்து நம்மளுடைய முகம் வந்து பிரகாசிக்கும். அதோட நம்ம முகம் மட்டும் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையே பிரகாசமுள்ள வாழ்க்கையாட்டு மாறும். சங்கீதம் 119 105வது வசனம். சங்கீதம் 119 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவனுடைய வசனம் நம்முடைய பைபிள். நம்ம வந்து காலையிலே எழுந்து பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணவங்களாட்ட நம்ம காணப்படணும். நம்ம அதிகாலமே நம்ம தேவன் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய முகம் பிரகாசமாக இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய இருதயத்திலே அவங்களுக்கு தோணும். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்களான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் அவங்களுக்கு தோணலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியும், ஏன் நம்மளுடைய பிள்ளைகளோட முகம் பிரகாசமாக இருக்குது, நம்மளோட அப்பா முகம் பிரகாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தேவனோட அதிகமாக உறவாடி கொண்டிருக்காங்க, அதனால அவங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்மளுக்கு வந்து தேவன் வந்து வசனத்தை தந்திருக்காங்க. நம்ம ஆறுதலாக இருக்க கஷ்டப்படும் போகும்போது யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, இருப்பேன்னு சொல்கிறவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. தேவனோட வசனம் நம்மளை வந்து தேற்றும். நம்ம வந்து கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கும் மூச்சை நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் மூச்சை அந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஏசப்பா பேசுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா என் கூட பேச மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஏசப்பா நம்ம எப்படி பேசுவாங்க? நான் ஜெபத்தின் மூலமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தினமும் வேதத்தை தியானிக்கும் போகும்போதையும் பைபிள் வாசிக்கும் போகும்போதையும் ஏசப்பா வந்து பேசுவாங்க.
ஏசப்பா வந்து நம்ம தந்திருக்கக்கூடிய அந்த வசனத்தை நம்ம வந்து தியானிக்கணும். தியானிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து வாசித்துக்கிட்டே இருக்கும் சரி ஏசப்பா ஏதாவது ஒரு வசனம் நம்மளுடைய இருதயத்தை தொட்டிருக்கோம். அது மூலமாக ஏசப்பா என்ன பேச வராங்க, நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி ஏசப்பாவோட சித்தத்தின்படி நடக்கிறவங்களாட்டு இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் ஏசப்பா வந்து நம்மளுக்கு வசனத்தை தந்திருக்காங்க. நம்ம பாவம் செய்யும் போது மற்றவங்க தான் உணர்த்தணும் அப்படின்னு இல்லை. சில பேர் வந்து மற்றவங்க நம்மளோட தப்பை வந்து சொல்லி காணிக்க முடிச்சு சில பேர் திருந்தி அதன்படி சரி நான் தப்பை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து தப்பை திருத்திக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா பிள்ளையாக இருக்கும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பைபிள் ரீட் பண்ணும்போது ஏசப்பாவே நம்ம கூட பேசுவாங்க, நீ இந்த தப்பை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலமாக பேசுவாங்க. அப்போ நம்ம உணர்ந்துக்கணும் ஏசப்பா இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட தப்பை வந்து சுட்டி காணிக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து ஏசப்பாக்காண்டி வாழக்கூடிய பிள்ளையாட்டு நம்ம காணப்படணும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பாவ இருள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்கிட்ட நிறைய பாவங்கள் இருக்குது, நான் வந்து உமக்கு பிரியலாத நிறைய காரியம் செஞ்சுருக்கேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் என்னால் போக முடியாது, நான் போனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது ஆனால் அதை என்னால் முடிக்க முடிய மாட்டேங்குது, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் வந்து நமக்குள்ளே வெளிச்சமாக வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய லைஃப்பையும் நம்ம வந்து பாவத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சுவிசேஷம் சொல்லவங்களாட்டும் நம்ம காணப்படலாம். அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும்னா ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இருள் எல்லாமே நீங்கி நீங்கள் எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வெளிச்சமாக இருங்க, தேவன் நமக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம வந்து காணப்படணும். ஆமென். ஜெபம் செய்வோம். ஏசப்பா எத்தனை பேருக்கோ கொடுக்கப்படாத சாக்கியத்தை நீங்கள் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் தந்திருக்கீங்க ஏசப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய வசனத்தை ஒவ்வொருத்தவங்களும் கேட்கறதுக்கு நீங்கள் செவிகளை திறந்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை பேரோ பாவத்தில் இருளில் இருந்திருக்கலாம் ஏசப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருள் காணப்பட்டிருக்கலாம், அந்த இருள்லேருந்து வெளியில் வர முடியலையேன்னு சொல்லி தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருந்திருக்கலாம் ஏசப்பா. ஏசப்பா அதோடு மட்டும் இல்லாமல் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏசப்பா. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. அவங்களுடைய பாவமான இருள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் வெளிச்சத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. எலும்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபை நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா என்ன காரணத்துக்காக உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறாங்களோ அந்த வேண்டுதல்களோட சத்தத்தை நீங்கள் கேட்டு உங்கள் சித்தத்தின்படி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன மாதிரி ஏசப்பா உம்மை தேடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாக்கி கொடுங்க ஏசப்பா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் கரம் பிடிச்சி நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. எத்தனை பேர்களோ நோய்வாய்ப்பட்டு கவலைகளோடு இருப்பாங்க ஏசப்பா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன மாதிரி ஏசப்பா விசுவாசம் உள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த நோய்களில் இருந்து விடுதலை தருவாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய இருதயத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க விசுவாசத்தின்படி நடக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களோட விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்களோ அந்த விசுவாசத்தை கண்டு நீங்கள் பெரிய காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் கரம் பிடிச்சி நீங்கள் வழி நடத்துங்கள. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதம் காண பண்ண நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருள் எல்லாம் நீங்கி வெளிச்சத்தை நீங்கள் கட்டளையிடுங்க, நீங்கள் பிரகாசிங்க ஏசப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே வந்து ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் வச்சு நீங்கள் மாற்றி போடுங்க. நீங்கள் மட்டும் எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. உங்கள் சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் வழி நடத்துங்க. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் செய்யணும். உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.